கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். இந்த நாட்களிலே நாம் ஆண்டவருடைய கிறிஸ்தவர்களாக நிறைய நாட்கள் இருக்கிறோம். நம்ம எப்படி எவ்வளவு பெரிய சபையில் இருந்தாலும் சரி, எவ்வளவு திறமைகள் இருந்தாலும் சரி, வரங்கள் இருந்தாலும் சரி, ஆனால் தேவன் எதிர்பார்க்கிற ஒரே காரியம் ஆவிக்குரிய கனியை தான். கனி இல்லாமல் இருக்கும் என்றால் நாம் அத்தி மரத்தை போல இருக்கிறோம் என்பதுதான் ஒரு பாடம். அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிற அன்பின் ஆண்டவரே, அருமையான மனமகிழ்ச்சி நாளில் மாலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், போற்றுகிறோம். அப்பா, இந்த பரிசுத்த ஆண்டவரே, இந்த நாட்களிலும் பரிசுத்த வாரத்திலே 2வது நாளிலே உடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். இந்த வேளையிலும் என்னோடு பேசுகிற ஆண்டவர் பாடல் வழியாக நீர் எங்களோடு கூட இடைப்பட்டு இப்பொழுதும் இந்த வேத வசனத்தின் மூலமாக எங்களோடு இடைப்பட்டு
சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடு, புதிய பலத்தோடு, புதிய கிருபையோடு அனுப்பும். வந்த அத்தனை பேரையும் ஆசீர்வதித்து அனுப்பும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனுதினமும் நாம் சிலுவையை தியானிக்க வேண்டும். இப்பொழுது பரிசுத்த நாட்களில், லெந்து நாட்களில் பிரவேசித்திருக்கிற நாம் இந்த லெந்து நாட்களை 40 நாட்கள் நாம் கடைபிடிக்கிறோம். வேதத்திலே இந்த 40 நாட்கள் விசேஷமானது. ஆனால் இந்த நாட்கள் 40 நாட்கள் மட்டுமல்ல. இந்த நாளை என்ன சொல்வோம்? இது பரிசுத்த நாள், உபவாச நாள், ஆயத்தமாகும் நாள், துக்க நாள், தவச நாள், கடினமான நாட்கள் என்று நாம் நினைக்கிறோம். இந்த நாட்களிலே ஆலயத்துக்கு வருகிறோம், ஜெபிக்கிறோம், வேதத்தை தியானிக்கிறோம், ஒருபடி அதிகமாக ஆண்டவரை தேடுகிறோம். நல்லதுதான். ஆனால் இந்த நாள் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளுமே நாம் அனுதினமும் சிலுவையை நோக்கி பார்க்க வேண்டும். இந்த நாளிலே ஆண்டவர் மரிக்கவில்லை. ஏற்கனவே நமக்காக அவர் என்ன செய்துவிட்டார்? மரித்து இன்றைக்கும் உயிர் தெழுந்த ஆண்டவராய், ஜீவனுள்ளவராய், அற்புதத்தின் தேவனாய், அதிசயத்தின் தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே அந்த ஆண்டவரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இது ஒரு நினைவு கூறுகிற நாள். ஒரு சிலர் அதை நினைவு கூறுகிறார்கள், ஒரு சிலர் கூற மாட்டார்கள். ஆனால் இன்னும் நாம் அதிகமாக நாம் நெருங்க நெருங்க ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுகிறார். இதை நாம் 40 நாட்கள் நாம் கடைபிடிக்கிறோம். வேதத்திலே இந்த 40 நாட்கள் ஒரு விசேஷமான நாட்களாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நோவா காலத்திலே நேரம் இல்லை வசனம் சொல்ல, 40 நாள் இரவும் பகலும் மழை பெய்தது. மோசே கூட 40 நாட்கள் என்ன செய்தார்? உபவாசம் இருந்தாராம். யாத்ராமம் 24:18. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் 40 வருஷம் மன்னாவினாலையும் இந்த உடையினாலையும் அவர் என்ன செய்தார்? அவர்களை வழிநடத்தினார் என்று பார்க்கிறோம். பெலிஸ்தர் கையிலே இஸ்ரவேல் ஜனங்களை ஒப்பு கொடுத்தது 40 வருஷம். இந்த கோலியாத்து வந்து போனது எத்தனை நாளாம்? 40 நாளாம். தாவீது ஆண்ட வருஷம் 40 நாள். எலியா தீர்க்கதரிசி ஓரேப் என்னும் பர்வதம் மட்டும் என்ன செய்தாராம்? 40 நாள் அவர் நடந்தாராம். நினிவே மக்களுக்கு யோனாவின் மூலமாக கொடுத்த கெடு 40 நாட்கள். நம் புதிய ஏற்பாட்டிலே பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் என்ன செய்தார்? உபவாசம் இருந்தார். அது மட்டுமல்ல, இயேசு உயிர் தெழுந்த பிறகு அப்போஸ்தலருக்கு தரிசனமானது 40 நாட்கள். ஆகவே இப்படி வேதத்திலே இந்த 40 நாட்களை நாம் அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாமும் கூட ஒவ்வொரு நாளும் இந்த லெந்து நாட்களிலே 40 நாட்கள் அதிகாலையிலே 5:30 6 மணி வரைக்கும் மலையேறும் அனுபவத்திலே வந்து நாம் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம். ஆகவே அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஆகவே இந்த நாள் நமக்கு ஒரு விசேஷித்த நாளாக காணப்படுகிறது. இந்த பரிசுத்த வாரத்திலே நேற்றைய தினத்திலே பாஸ்டர் நீல் ஜேக்கப் அவர்கள் அன்பு என்கிற தலைப்பிலே அழகாக பேசினார். இந்த அன்பு, ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்டது? அவர் நமக்காக ஜீவனை கொடுத்த அந்த அன்பு, அந்த அன்பிலே நம்ம எப்படி இருக்கணுமா? ஆண்டவருக்கு நம்ம அன்பு செலுத்தணும். அந்த பாவியாகிய ஸ்திரீ எப்படி அன்பு செலுத்தினார்? அது மட்டுமல்ல, அந்த அன்பிலே நம்ம நிலைத்து இருக்கணும். நம்ம அதிகமாக அன்பு செலுத்தணும்னு சொல்லி அழகாக அவர் பேசினார். ஆகவே காண்கின்ற உலகம் இல்ல, காணாத பரலோகத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஆயத்தம் உள்ளவர்களாய், வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நேற்றைய தினத்திலே அன்பை குறித்து பேசினார். இந்த நாளிலே நான் எடுத்த தலைப்பு அத்திமரம். பாசமா கூட அத்திமரம் பாட்டை பாடினார்கள். அத்திமரம் போல் எத்தனை பேர்கள் வாழ்கிறார்கள். இன்னைக்கு அர்த்தம் இல்லாமல், ஒன்றும் இல்லாமல் அநேக காரியங்களை நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். வேதத்திலே அநேக மரங்கள் உண்டு. நன்மை தீமை அறியத்தக்க மரம் உண்டு, கர்வாலி மரம் உண்டு, ஒலிவ மரம் உண்டு. ஆனால் இன்றைக்கு வாசிக்க கேட்ட பகுதியிலே இந்த அத்தி மரத்தை குறித்து பேசலாம் என்று இருக்கிறேன். லூக்கா 13ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வரை வசனங்களை நாம் வாசிக்க கேட்டோம். முதலாவதாக இந்த அத்தி மரத்துக்கு கொடுத்த தலைப்பு 13:6 யாராவது வாசிக்கலாம். அப்பொழுது அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தார். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. ஆமா, பாருங்க, திராட்சை தோட்டத்துல என்ன செய்யலாம்னா அத்தி மரத்தை நட்டிருக்காங்க. திராட்சை தோட்டத்துல அத்தி மரத்தை நடலாமா? நடக்கூடாது. திராட்சை தோட்டத்துல திராட்சையை தான் நடணும். ஆனா அந்த திராட்சை தோட்டத்துல அந்த எஜமான் வந்து அத்தி மரத்தை அவர் நடுகிறார். அப்போ அந்த தகுதி நிலைமைக்கு மிஞ்சிய ஒரு காரியம், திராட்சை தோட்டத்துல அந்த அத்தி மரத்தை நட்டு அந்த அத்தி மரத்துக்கு ஒரு சிறப்பான காரியத்தை அந்த எஜமான் செய்கிறார். அந்த அத்தி மரத்துக்கு ஒரு மேலான
ஆகவே தயவு காட்டி இருக்கிறார், எவ்வளவு இரக்கம் செய்திருக்கிறார். நாம் நினைக்காத எண்ணாத ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் எத்தனையோ அதிசயமான அற்புதமான மேலான பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். அநேக நேரம் நம்ம என்ன செய்கிறோம், அதை மறந்து விடுகிறோம். நிர்விசாரம் உள்ளவர்களாய் ஆண்டவரை நம்ம துக்கப்படுத்துவதால் அநேக நேரத்திலே நாம் காணப்படுகிறோம். தகுதி இல்லாத நம்மை ஆண்டவர் தகுதிப்படுத்திருக்கிறார். நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதே ஒரு பெரிய மேலான சாக்கியம். நம்ம இந்து குடும்பத்துல பிறந்து வளர்ந்து எவ்வளவு பேர் இருக்கும் பொழுது கர்த்தர் என்ன தெரிந்து கொண்டாரு, என் குடும்பத்தை தெரிந்து கொண்டாரு, எவ்வளவு பெரிய சாக்கியம். அநேக நேரத்தில் அதை நினைத்து இப்ப மற்றவங்க எல்லாம் குடும்பத்துல இன்னும் விக்கிரக வணக்கங்கள்ல இருக்கும் பொழுது ஆண்டவர் என்னுடைய பெற்றோரை எங்கள் குடும்பத்தை அதை ஊழிய செய்யும்படியாக அவரை நேசிக்கும்படியாக அவருக்காக தெரிந்து கொண்டாரு. எவ்வளவு பெரிய சாக்கியம். நாம் கூட அநேக நேரத்தில் எத்தனையோ விதத்துல நம்ம தகுதி குறைவுள்ளவர்களாக தான் இருப்போம். ஆனால் ஆண்டவர் தகுதி இல்லாத நம்மை அவருடைய பிள்ளைகளாக மாற்றுவதே ஒரு பெரிய தகுதிதான். அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட நாம் இயேசுவின் பிள்ளைகளாக இருப்பதே ஒரு பெரிய தகுதி. அல்லேலூயா. ஆகவே அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் நம்மை தேர்ந்தெடுத்து ரட்சித்து அவர் பிள்ளையாக மாற்றி இயேசுவின் பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்து அவன், கிறிஸ்து அவன், கிறிஸ்து என்னில் ஜீவிக்கிறார். அந்த ஒரு மேலான சாக்கியத்தை பாக்கியத்தை தந்திருக்கிறபடினால அதை நாம் நினைத்து ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எனக்கு இந்த தகுதியை தந்திருக்கிறீரே. இந்த திராட்சை தோட்டத்தில் அந்த அத்தி மரத்தை நட்டு அந்த அத்தி மரத்துக்கு ஒரு தகுதியை கொடுத்த ஆண்டவர் ஒன்றுமில்லாத நம்மையும் கூட அவர் தகுதிப்படுத்தி மேன்மைப்படுத்தி பலப்படுத்தி ஆசீர்வாதங்களை கொடுத்து வழி நடத்துகிறாரே. அதற்காக நம்ம நன்றி செலுத்துறவர்களாய் இருக்கணும். அநேக நேரம் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஆண்டவருடைய நமக்கு செய்த நன்மைகளை மறந்து விடுகிறோம். ஆகவே ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் காணப்படுகிறோம். ஒரு கதையை படிக்கிறது. ஒரு நாள் ஒரு கஞ்சான், அவன் பேரு, அவன் 15 ரூபாய் வைத்திருந்தானா, யாருக்குமே உதவி செய்ய மாட்டானா, யாருக்கும் அவன் கொடுக்க மாட்டானா, எல்லாத்துக்கும் சண்டை போடுவானா, வலிய வலிய போய் என்ன பண்ணுவானா, தர்க்கம் பண்ணுவானா, எல்லாருமே அவனை பார்த்தாலே ஒதுக்கி ஓடுவாங்க. அப்ப அந்த 15 ரூபாய் வச்சுட்டு அவனுக்கு இளநீர் சாப்பிட ரொம்ப ஆசை. அதனால என்ன பண்ணானா, இளநீர் கடைக்கு போய் அந்த இளநீர் கேட்டானா. அப்போ அவன் என்ன பண்ணிருந்தா 15 ரூபான்னு போட்டு இருந்துதான். இவன் கையில 15 ரூபாய் இருக்குது. உடனே அவன் என்ன செய்யலாம், 10 ரூபாய்க்கு தரையாப்பான்னு கேட்டானா. இல்லைன்னு சொன்னானா. பக்கத்து கடையில 10 ரூபாய் போட்டு இருந்துதான். சரி, அங்க போனானா. அங்க போயிட்டு 10 ரூபாய்க்கு பதில் 5 ரூபாய்க்கு தரையான்னு கேட்டானா. அதுக்கு பக்கத்து கடையில போயிட்டு 5 ரூபாய் போட்டு இருந்துதான். சும்மா தரையான்னு கேட்டானா. பாருங்க, அப்ப அவனுக்கு தன்னுடைய காசை செலவு பண்ண மனைவிய யோசிச்சான். இந்த 15 ரூபாய் நம்மகிட்ட இருக்கணும், இப்படியா நம்ம செலவு பண்ணணும். இந்த தோப்புல நிறைய இளநீ இருக்குது, ஏறி நம்ம பறிச்சோம்னா இஷ்டம் போல குடிக்கலாம், இந்த காசு செலவாகாது சொல்லிட்டு அந்த மரத்துல ஏறி யார முடியாம ஏறி விழுந்து கால் ஒடிந்து போனானா. பாருங்க, 15 ரூபாய்க்கு அவன் இவ்வளவு கஞ்சத்தனம் பண்ணி செய்து கடைசியில தன்னுடைய கால் ஒடிந்து நடந்தார். இது ஒரு கதை தான். இருந்தால் இந்த பணத்துக்காக சொல்லல. இன்னைக்கு அநேக காரியங்கள்ல கூட நம்ம என்ன செய்யறோம், எத்தனையோ விதங்களில நம்ம குறைவு உள்ளவர்களாக நம்ம காணப்படுகிறோம், நிர்விசாரமாய் காணப்படுகிறோம். ஆண்டவர் விரும்புகிற ஒரு வாழ்வு நம்ம வாழாமல் இருக்கிறோம். ஆண்டவர் நம்ம எவ்வளவோ உயர்த்தி இருக்கிறார், ஆசீர்வதி இருக்கிறார். அதை நினைத்து ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்தி இருக்கிறேன். எப்படி இந்த அத்தி மரம் தகுதி இல்லாத அத்தி மரம் தகுதி பெற்றது போல என்னையே நீ தகுதிப்படுத்திருக்கிறே, உன்னுடைய பிள்ளையாக என்னை மாற்றி இருக்கிறே, அதுவே மேலான சாக்கியம் என்று நினைத்து நம்ம என்ன பண்ணணும், நன்றி செலுத்தணும். வேதத்துல எத்தனையோ உதாரணம் இருக்கிறது. ஆதியாகமத்துல பார்க்கும் பொழுது நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று சொல்கிறோம். ஏன்? அவன் நீதிமானும் உத்தமனும் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவனுமாய் இருந்தான். அவனும் அவனுடைய குடும்பமும் அந்த ஜலப்பிரளயத்திலே காக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். 8 பேர் காக்கப்பட்டாங்க. அதுக்கு காரணம் யாரு? இந்த நோவா. ஆகவே இன்றைக்கு நாம கூட என் மூலம் என் குடும்பம் காக்கப்பட வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும், ஆண்டவருக்காக நம்ம வாழ வேண்டும் என்பதே நாம் இருக்க வேண்டும். ஆகவே அதற்கு என்ன செய்ய வேண்டும், நாம் தகுதி பெற வேண்டும் என்றால் நாம் இயேசுவையே நோக்கி பார்க்க வேண்டும். இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது நமக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு மேலான சாக்கியத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். இயேசுவின் பிள்ளைகள் என்ற ஒரு சாக்கியத்தை நமக்கு கொடுக்கிறார். நம்ம இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது அநேக நன்மைகளை, கிருபைகளை, ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம். வேதத்திலே பார்க்கும்போது எண்ணாகமம் 21:8 யாராவது இடத்துல வாசிங்கள்.
எண்ணாகமம் 21:8. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். ஆமா, கடிக்கப்பட்டவன் அந்த சர்ப்பத்தை நோக்கி பார்க்கும்போது என்ன செய்யறானா? பிழைக்கப்படுகிறானா. அப்போ யார் கடிக்கப்பட்டிருந்தாலும் அதை நோக்கி பார்க்கும் பொழுது என்ன ஆகுது? உயிர் திரும்ப பெறுகிறது. அதே போலதான் நம்ம என்ன தவறு செய்திருந்தாலும், பாவங்களோ அக்கிரமங்களோ ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்திருந்தாலும், அநேக நேரத்தில் ஆண்டவரை துக்கப்படுத்தி இருக்கிறோம். ஆண்டவரை சிலுவையிலே நம்ம அனுதினமும் அறைந்து கொண்டு இருக்கிறோம், நம்முடைய செயல்களினாலே சொற்களினாலே. ஆனாலும் கூட அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார் பார்க்கிறோம். வாசிக்க வேண்டும். யோவான் 3:14-15 கூட இதற்கிடையாக சிலுவை மரணத்தை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த சிலுவையை நோக்கி பார்க்கும் பொழுதுதான் என்ன ஆகிறது? ரட்சிப்பு கிடைக்கிறது. அந்த சிலுவையிலே தொங்கும் போது அந்த கள்ளன் அவரை பார்த்த போது, அவருடைய வார்த்தையை கேட்ட போது, அந்த சிலுவையை நோக்கி பார்த்த பொழுது அவனுக்கு என்ன ஆயிடுச்சு? ரட்சிப்பு கிடைத்தது. இன்னைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்ற அந்த மேலான பரம ராஜ்யத்துக்கு அவன் பங்குள்ளவனாக மாற்றப்பட்டான். எப்பொழுது? இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது, இயேசுவின் சிலுவையை நோக்கி பார்க்கும் பொழுது. ஆகவே இந்த மாத வேளையிலே நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து, அநேக நேரத்திலே நம்ம தகுதி இல்லாதவர்களாக இருக்க நமக்கு தெரியாது. ஆனா நமக்குள்ளே பெருமை, கர்வம், நான் தான் எல்லாத்துலயும் சிறந்தவா, என்ன போல இல்லைன்னு சொல்லி நம்ம அநேக நேரம் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். நான் செய்யறதுதான் சரி, எனக்கு தெரியாதது ஒண்ணு இல்லை அப்படிலாம் நம்ம யோசிக்கிறோம். ஆனா நம்மை தாழ்த்தி நம்ம ஆண்டவரை நோக்கி, அப்படி சிலுவையை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறதா இருக்கார். விசுவாசத்தோடு சிலுவையை நோக்கி பார்க்கணுமா, அப்பொழுது நம்ம பிழைக்கப்படுவோம். விசுவாசம் இல்லாமல் இருப்பது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? இந்த ஏவாளின் பார்வை பாருங்க, அந்த பழத்தின் மீது இருந்ததுனால அந்த மனுக்குலம் பாவத்திலே விழுந்தது. அந்த ஏவாள் அந்த பழத்தை பார்த்து அது புசிப்புக்கு நல்லது என்று எவ்வளவு கண்டு அதை இச்சித்தபடியினாலே தானும் புசித்து என்ன பண்ண ஆதாமுக்கும் கொடுத்தாள். அதனாலே பாவம் பிரவேசித்தது. ஆகவே இந்த நாளிலே நம்ம பாவங்கள் பிரவேசித்தால் ஆண்டவர் நமக்காக என்ன பண்ணிவிட்டார்? சிலுவையிலே ஜீவனை கொடுத்து நமக்கு ரட்சிப்பை சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். இந்த பரலோக ராஜ்யத்தை நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆகவே நமக்கு தகுதி இல்லாத நம்மை ஆண்டவர் தகுதிப்படுத்திருக்கிறார். இயேசுவே என்று கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு இறங்குகிறவராய் காணப்படுகிறார். ஆகவே அந்த உயர்த்தப்பட்ட இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய பாவங்கள், சாபங்கள் எல்லாம் என்ன பண்ணும்? மாறும். ஆகவே கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது அதே லூக்கா 13:6 கடைசி பகுதியே, அதிலே அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. ஆகவே பாருங்க, அடுத்த வசனத்தை அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். பாருங்க, அப்போ இவர் நட்டு அவர் என்ன செய்கிறார்? 3 வருஷம் தேடின போது அது என்ன ஆயிடுச்சு? அதுல கனி போட 3 வருஷமா கனி கொடுக்கல. பாருங்க, அப்ப எவ்வளவு கஷ்டமா இருக்கும். 3 வருஷம் கனி தரல. காரணம் என்ன? அந்த வேர்கள்ல வளர்ச்சி இல்லை. அந்த வேர்ல வளர்ச்சி இருந்தாலும் அது என்ன செய்யும்? அது நல்லா வளரும். அப்ப அந்த வேர்கள்ல அந்த ஊட்டச்சத்து போகல. அதனால அந்த வேர் அப்படியே மண்ணுக்குள்ள இருந்ததுனால அது வளராதபடி, அது வளர்ந்தாதான் கனியை கொடுக்கும். கனியை கொடுக்கல. அது மட்டுமல்ல, அந்த திராட்சை தோட்டத்தை, அந்த நிலத்தையே கெடுக்கிறதுன்னு பார்க்கிறோம். மத்தேயு 3:10 சொல்லப்பட்டிருக்கிறது, நல்ல கனி கூடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். ஆகவே இன்னைக்கு நம்ம தவறு அநேக காரியங்களிலே தவறுகிறவர்களாக காணப்படுகிறோம். ஆண்டவருக்குள்ள விசுவாசம் இல்லாதவர்களாக, வேறு இல்லாதவர்களாக நம்ம காணப்படுகிறோம். நமக்கு ஒரு துன்பம், கஷ்டம், சோதனை, வேதனை, துன்பம், போராட்டம் வந்த உடனே நம்ம என்ன செய்யறோம்? முறுமுறுக்கிறோம், ஆண்டவரை குறை சொல்லிடுறோம். எனக்கு ஏன் என்று அநேக நேரத்துல நமக்கு ஒரு கவலை வருகிறது. நம்முடைய வாழ்க்கையில எப்பவுமே 3 காரியங்கள் இருக்கக்கூடாதான். என்ன இருக்கக்கூடாதான்? எதை குறித்து நம்ம பயப்படக்கூடாது. பயம் தான் எல்லாத்துக்கும். பயம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும். ஆனா வீணான பயம் இருக்கக்கூடாது. சில சொல்லி இருக்க பார்த்தா பயம், வெளியில போனா பயம், யாராவது ஏதாவது ஒண்ணு தப்பா
அப்பா தவறா வார்த்தையை சொல்லிட்டா பயம், இப்படிலாம் அந்த பயத்தை கொஞ்சம் சொல்லல. பயப்படக்கூடாது. ரெண்டாவது, நமக்கு அவிசுவாசம் இருக்கக்கூடாது. கர்த்தர் செய்வார், கர்த்தர் நடத்தினார், கர்த்தர் செய்து விட்டார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி நம்ம விசுவாச வார்த்தைகளை நம்ம சொல்லணும். விசுவாசி பதறான். விசுவாசம் ஜகத்துல எதை கேட்டாலும் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே நமக்கு விசுவாசம் காணப்பட வேண்டும். மூன்றாவது, நமக்கு சந்தேகமே வரக்கூடாது. அநேக காரியங்கள்ல நமக்கு என்ன பண்ணும்? சந்தேகம் வரும். இது எப்படி நடந்துருமோ, இது எப்படி செய்தாங்களோ, இவங்க எப்படி சொன்னா இப்படி வந்துருமோ சொல்லி அநேக நேரங்களில் நம்ம சந்தேகப்படுகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்படுகிறார்? நம்முடைய ஆண்டவர் ஜீவனுள்ளவர், மெய்யானவர், உயிரோடுவர், சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆபிரகாமுக்கு சொன்னாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆகவே நீ ஒரு இனத்தையும் தேசத்தையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொல்லும் போது அவன் ஒரு வார்த்தையும் சொல்லாம அவன் விசுவாசித்து கீழ்ப்படிந்து நடந்ததுனால ஆதியாகமம் 24:1 சொல்லுகிறது, கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தார். நம்முடைய வாழ்க்கையிலே கூட அநேக நேரங்கள்ல நம்முடைய ஆசீர்வாதங்கள் வருவதற்கு அநேக காரியங்கள்ல நம்ம தவறுகிறவர்களாக காணப்படுகிறோம். இந்த வாழை மரத்தை நீங்க பார்த்திருக்கிற எத்தனை பேர் யோசிச்சிருக்கீங்கன்னு தெரியல. அது சின்னதான் வாழை மரம், ஆனா அதுல ஒரு பாகம் கூட இந்த வாழை மரத்துல வேஸ்டே கிடையாது. அடியில இருந்து பாருங்களேன், வாழை தண்டு, வாழை பூவு, வாழை நாறு, வாழை காய், அது வாழைப்பழம், ஏதாவது ஒரு பொருள் வேஸ்ட் ஆகுதா? வாழை மரம் ஒண்ணுமே வேஸ்ட் ஆகாது. சில மற்ற மரங்களையாவது சிலது வேற யூஸ் ஆகாது, இப்படிலாம் இருக்கும். ஆனா வாழை மரம் எல்லா பாகமும் மக்களுக்கு பயனுள்ளதாக காணப்படுகிறது. அதே போல நாமும் கூட அவருடைய சாயலிலே படைக்கப்பட்ட நாம் அவருக்கு பயனுள்ள ஒரு பாத்திரங்களாக மாற வேண்டும். நம்மை காண்பவர்கள் இயேசுவை காண வேண்டும், அவருடைய சாயலை காண வேண்டும், அவருடைய அன்பை காண வேண்டும், அவருடைய பரிசுத்தத்தை காணப்பட வேண்டும். ஆகவே இதற்கு நம்ம அதிகமாக ஜெபிக்க வேண்டும், வேதத்தை வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். இந்த நாட்களிலே நம்ம ஜெபிக்க குறைவு, வேதம் வாசிக்க குறைவு, ஆலயத்துக்கு வருகிற காரியங்களிலே குறைவு, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களிலே நம்ம குறைவாக கொடுக்கிறோம், உபவாசிக்க வேண்டியதிலே நம்ம குறைவாக இருக்கிறதுனால அநேக காரியங்களிலே நம்ம தவறி விடுகிறோம். இந்த தவறி விட்ட அத்தி மரத்தை போல அநேக காரியங்களிலே நம்ம தவறி விடுகிறதுனால நம்ம கனி கொடாமல் காணப்படுகிறோம். ஆரம்பத்துல இருந்த ஜபம், வேத வாசிப்பு, ஆண்டவருக்கு கொடுப்பது, உபவாசிப்பது இப்ப இருக்கா? யோசிச்சு பார்க்கணும். குறைவாதான் இருக்குது. ஆரம்ப நாட்களில் அதிகமாக ஜெபிப்போம். ஒரு நாள் ராத்திரி 10 மணிக்கு முட்டியில இருந்தா காலையில 5 மணிக்கு தான் முடிப்போம். அப்படிலாம் இருந்த நாட்கள் உண்டு. இப்ப முழங்கால் போடுறதுக்கே முடியல இல்லையா? ஆனால் நம்ம முடிந்த அளவு நம்ம ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், உபவாசிக்கணும், முடிகிறவர்கள் உபவாசிக்கணும். ஆண்டவருக்காக அதிகமாக நம்மை கொடுக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், எபேசு சபையை பார்த்து வெளிப்படுத்துதல் 2 ஆதி அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவு உண்டு. இன்னைக்கு ஆதி அன்பு நம்மிடத்துல காணப்படுகிறதா? ஆரம்பத்துல ஓடி ஓடி வருவோம், அநேகம் பார்த்திருக்கிறோம். ஏற்றுக்கொண்ட புதுசுல ஆலயத்துக்கு வருவாங்க, கொடுப்பாங்க. ஆனா கொஞ்ச நாள்ல அவங்களுக்கு துன்பம், கஷ்டம், பிரச்சனை, வியாதி, போராட்டம் வந்த உடனே என்ன ஆயிடுது? நின்றுறாங்க. ஆனா அப்படி இல்லை. நம்ம ஆண்டவரை பற்றி கொண்ட நாள் முதல் இன்னும் அதிகமாய் நம்ம ஆண்டவரோடு கூட நம்ம இருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். மரணப்படைந்து அந்த எபேசு சபைக்கு சொல்லுகிறார், மரணமடைந்து உண்மையாயிரு, அப்பொழுது உனக்கு ஜீவனிடத்தை தருவேன் சொல்றாரு. ஆகவே நம்ம மரண பரியந்தம் நம்ம என்ன பண்ணணும்? உண்மையா இடையில நமக்கு சோதனைகள், வேதனைகள், துன்பங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், கண்ணீர்கள், கவலைகள், யாருக்கு சொல்ல முடியாத காரியங்கள் எல்லாம் வரும். ஆனால் கூட ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். வசனம் சொல்கிறது, பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. இன்னைக்கு ஆண்டவருக்கு பிரியம் உள்ளவர்களாய் வாழ்கிறோமா? இவன் தேவனுக்கு பிரியமானவர் என்று நம்ம பேர் பெற்றவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஆகவே இந்த தவறிவிட்ட அத்தி மரத்தை போல நம்ம அநேக காரியங்களிலே எந்த காரியங்களிலே தவறி இருக்கிறோம் என்பதை நாமே நம்ம ஆராய்ந்து பார்க்கிறோம். எதற்கு நம்ம எவ்வளவு நேரத்தை கொடுக்கிறோம்? ஆகவே அதை நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். மூன்றாவதாக லூக்கா 13:8 அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். ஆமா, அப்ப என்ன சொல்றாரு? இந்த வருஷமும் இருக்கட்டும், இந்த வருஷமும் இருக்கட்டும் ஐயா.
இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இதை என்ன பண்ணுவேன், இதை வெட்டி போடலாம்னு சொல்லி ஒரு ஆலோசனை கொடுத்தாரு. அப்போ நமக்கு தவணைகளை கொடுக்கிறார். இந்த வருஷமும் இருக்கட்டும், அவசரப்படாதீங்க. நம்மள சில நேரத்துல திருத்துருன்னு அவசரமா இருக்கும், உடனே டிசிஷன் எடுத்துருவோம், உடனே முடிவு பண்ணிடுவோம், இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம். சில நேரம் சரியா இருக்கும், சில நேரம் தவறுதலா இருக்கும். ஆனா இந்த தோட்டக்காரங்கிட்ட சொல்றாரு, ஐயா அந்த இந்த வருஷமும் இது இருக்கட்டும், இதை நான் கொத்தி சுற்றிலும் கொத்தி எரி போடுவேன். கனி கொடுத்தா சரி, கொடாவிட்டால் இதை வெட்டி போடலாம். அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. கொத்தி எரு போட்டு அதை நீர் பாய்ச்சி அதை வளர்த்துனா ஒரு வேளை என்ன செய்யும், அது கனி கொடுக்கும்னு சொல்லி அந்த ஒரு விசுவாசத்தில் அவன் சொல்லுகிறான். இன்னைக்கு நம்ம கூட அநேக நேரங்கள்ல நம்ம என்ன பண்ணுகிறோம், கசப்பான கனிகளை கொடுக்கிறவர்களாக காணப்படுகிறோம். என்னதான் நம்ம வசனத்தை கேட்டாலும், ஆலயத்துக்கு வந்தாலும், நம்ம ஜெபித்தாலும், வேதத்தை வாசித்தாலும் நமக்குள்ள என்ன இருக்கிறது, கோபம் இருக்கிறது, பொறாமை இருக்கிறது, பெருமை இருக்கிறது, மாய்மானம் இருக்கிறது, பிரிவினை இருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்மிடத்திலே காணப்படுகிறது. மனுஷனுடைய உள்ளிலிருந்து வருகிற அந்த 13 விதமான பாவங்கள் மனிதனை என்ன பண்ணுகிறதா, தீட்டுப்படுத்துகிறதாம். இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்து பெறல. மனுஷனுடைய இதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும், விபசாரங்களும், வேசித்தனமும், களவும், காமவிகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், அதிகேடும், பெருமை புறப்பட்டு பொல்லாங்கான எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்துகிறது என்று பார்த்து அதே நேரத்துல தவறுகிறோம் தான் இல்லையா, எல்லாருமே தவறுகிறோம். ஆனா நம்ம ஆண்டவரிடத்திலே ஒப்புரவாகி நமக்கு அந்த ஒரு பாவ உணர்வு வரும் பொழுது ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுத்து நம்மை சரி செய்து நம்ம கவலையை பெற்ற நாம் அவருக்கு பிரியமானவர்களாக நம்ம வாழ வேண்டும். ஆகவே நமக்குள்ளே காணப்படுகிற இப்படிப்பட்ட பொல்லாத பாவங்களில் இருந்து நம்ம விடுதலை அடைய வேண்டும். சின்ன சின்ன காரியம், பெரிய காரியம் செய்ய மாட்டோம், திருட மாட்டோம், கொலை செய்ய மாட்டோம், இப்படிலாம் செய்ய மாட்டோம். ஆனா நமக்கு ஒரு கசப்பு இருக்கும். செத்தாலும் இவன் முகத்துல முடிக்க மாட்டேன் இல்லையா, செத்தா எப்படி முகத்துல முடிக்க முடியும், பார்க்கவே முடியாது, வர முடியாம நம்ம சொல்லுவோம் இல்ல. நமக்குள்ளே ஒரு கோபம், ஒரு கசப்பு அப்படியாக நம்ம காணப்படுகிறோம். ஆகவே மாய்மானமான ஜீவியம் வெளித்தோற்றத்துக்கு நல்ல தோத்திர சிஸ்டர், தோத்திர பிரதர் சொல்லுவோம். போன பண்ணுவோம், இதுக்கு நல்லா வேணும், இது கொஞ்சமா பண்ணுச்சு, இது பண்ணதுக்குதான் இது இப்ப என்ன பண்ணுது, அவஸ்தப்படுது அப்படின்னு சொல்றோம். அப்படிப்பட்ட மாய்மானத்தை ஆண்டவர் அனுபவிக்கிறோம். எல்லாரையும் நேசிக்கணும், எல்லாத்திலையும் அன்பு செலுத்தணும். ஆண்டவர் நமக்கு 5 வருடம், 10 வருடம், 15 வருடம், 20 வருடம் சொல்லி வாட்டை கூட்டி கொடுத்திருக்கிறார். ஆனா நமக்கு எதை குறித்து கவலை இல்ல, பயம் இல்ல. ஆகவே ஆனால் ஆண்டவர் நம்ம மீது அவர் பொறுமை உள்ளவர்களாக, அன்பு உள்ளவராக காணப்படுகிறார். அநேக நேரங்கள்ல நம்ம அல்லல் தட்டுகிறோம். ஆலயத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை வரணும்னா அந்த நேரத்துக்கு முடிச்சாதான் வரணும் அப்படி இல்லை. என்ன வந்தாலும் எது வந்தாலும் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவர்கள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நமக்கு கூட பலவிதமான சோதனைகள், துன்பங்கள், பிரச்சனைகள் வரும். நம்ம நினைக்கிறபடி இல்லை. பாருங்க, எனக்கு எப்பவுமே கொஞ்சம் அவ்வளவா எனக்கு ஜுரம், தலைவலி அப்படிலாம் வரவே வராது. ஆபரேஷன்ல கூட எனக்கு இது வரைக்கும் ஒரு ஜுரமோ தலைவலியோ ஒண்ணுமே வந்தது இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஜபம்தான். ஆனா நேற்று ராத்திரியில இருந்து காலையில இருந்து தும்மல் தும்மல் தும்மல், ஒண்ணுமே முடியல, தொண்டை வலி, எரியுது, சாப்பிட பிடிக்கல, தண்ணி கொடுக்க முடியல, ஒண்ணுமே முடியல. ஐயோ சாத்தா பாரு எவ்வளவு சோதிக்கிறான், சாயந்தரம் பிரசங்கம் பண்ண முடியுமா, ஏன்னா தும்பிக்கிட்டே இருக்கேன், ரன்னிங் நோஸ் போயிட்டு வந்துட்டே இருக்குது, எவ்வளவு நேரம் படுக்கிறது, எழுந்து எழுந்து உட்கார்றேன். ராத்திரிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்புறம் காலையிலும் மத்தியானம் வரைக்கும். அதுக்கப்புறம் எங்க தங்கச்சி கொண்ட ஒரு மாத்திரை எழுதி கேட்டு பாஸ்டர் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. அது போட்டு அந்த நாசில் டிராப்ஸ் ஊத்துன பிறகுதான் ஹல்லேலூயா அது நின்றுச்சு. இன்னைக்கு நான் இப்போ பேசுவேன்னா கூட நேற்று காலையில நான் யோசிச்சேன், இப்படி நமக்கு ஒரு கஷ்டம் வந்தது, இன்னும் தொண்டை வலி வருதுன்னு சொல்லி. அதனால ஆண்டவர் அவருடைய பணியை செய்வதற்கு தடை செய்ய மாட்டார். அவர் நல்லவராக எப்பொழுதும் போதுமானவராக இருந்து வழி நடத்துகிறார். ஆகவே நம்ம என்ன பண்ணுறோம், ஆண்டவர் நமக்கு தருகிற காரியங்களிலே தவணை பெற்ற நாம் அவருக்கு பாத்திரவான்களாக நடக்கப்பட வேண்டும். வெளிப்படுத்தல் 20:15 சொல்லப்பட்டிருக்கிறது, ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்படுவான். இன்னைக்கு நம்ம ஒவ்வொருடைய பேரும் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டு
பட்டிருக்கணும். பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாரு, இந்த மலையல் அனுபவத்துல அவர் அழகாக ஒவ்வொரு காரியங்களையும் எடுக்கிறதுக்கு அநேக நாள் நான் வர முடியல. ஆனா ஒவ்வொரு காரியங்களையும் பார்க்கும் பொழுது ஆண்டவர் அழகாக ஒவ்வொரு காரியங்களையும் நமக்கு தெரியாத மறைப்பொருட்களை அவர் வெளிப்படுத்தி வருகிறார். ஆகவே அந்த அனுபவம், அந்த ஜெபம், ஆண்டவரோடு ஒரு உறவு ஒவ்வொரு நாளும் நம்ம அதிகமாக அதிகமாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். நம்முடைய ஒவ்வொரு பேரும் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கும். இங்க ரெஜிஸ்டர் இருக்கிறது போல ஆலயத்துல இருக்கும். இவங்க ஞானஸ்நானம் பெற்றவங்க, இவங்க திருவிருது இது நக்கர்ணைக்கு எடுக்கிறவங்க, இப்படிலாம் இருந்தாதான் டெத்துக்கு எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. அதே போல பரலோகத்திலே நமக்கு ஜீவ புஸ்தகம் இருக்கு. அந்த புஸ்தகத்துல நம்முடைய பேர் எழுதப்படணும். வசனம் சொல்லுகிறது, பேர் எழுதப்படாதவன், எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்படுவார். வெளிப்படுத்தல் 22:12 சொல்கிறது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. ஆகவே இந்த மாலை வழியிலே நம்ம அந்த அத்தி மரத்தை குறித்து பார்த்தோம். நாம தகுதி பெற்ற ஒரு அத்தி மரமாக இருக்கிறோமா, இல்லாவிட்டால் ஒரு தவறிவிட்ட அத்தி மரமாக இருக்கிறோமா, இல்லாவிட்டால் ஆண்டவர் தவளையை கொடுத்தோம், தவளை பெற்ற அத்தி மரமாக இருந்தோம், அது என்ன செய்யல, கனி கொடுக்கவே இல்லை, அது வெட்டி போடலாம்னு சொன்னார். இன்னைக்கு நம்மையும் கூட நம்ம கனி கொடுக்காவிட்டால் ஆண்டவர் ஒரு நாளிலே என்ன பண்ணுவார், வெட்டி போடுவாராம். ஆகவே நாம் எப்படிப்பட்ட கனிகளை கொடுக்க வேண்டுமா, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கணும். வீட்டுல சென்று படித்து பாருங்கள். மத்தேயு 3:8 நாம் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கணுமா. இரண்டாவதாக கலாத்தியர் 5:22-23 ஆவியின் கனிகளை கொடுக்கணுமா. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம். அந்த கனிகள் அல்ல, கனி எல்லாம் சேர்ந்து ஒரு கனி, ஆவியின் கனிகளை கொடுக்கணுமா. கொலோசியர் 1:9-10 சொல்லப்பட்டிருக்கு, நற்கிரியைகளாகிய கனியை கொடுக்கணுமா. சிலருக்கு எவ்வளவு இருந்தாலும் அதை கொடுக்கிறதுக்கு, தான தர்மம் செய்யறதுக்கு, ஏழைகளுக்கு இறங்குறதுக்கு மனமே இருக்காது. நற்கிரியைகள் நம்ம செய்யணும். நன்மை செய்ய அறிந்தவனா இருந்தும் அது செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவம். இவள் தன்னால் இயற்றத்தை செய்தால் போது நம்மளால முடிஞ்சதை நம்ம செய்யணும். அது மட்டுமல்ல, எபிரேயர் 13:15 உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை சேர்க்கணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நம்ம ஸ்தோத்திர பலிகளை எடுக்கணும். அது மட்டும் இல்ல, யோவான் 15:14 ஆத்துமாக்களின் கனிகளை நம்ம கொடுக்க வேண்டும். சந்திக்கிற ஒருவரிடமாவது ஆண்டவரை குறித்து நம்ம சொல்லணும். அவரிடத்துல நம்ம ஆலயத்துக்கு கொண்டு வரணும், ஆண்டவருடைய பிள்ளையாக மாற்றணும். அதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆகவே இந்த மாத வெளியிலே, இந்த 2வது நாளிலே நம்ம அத்திமரத்தை குறித்து பார்த்தோம். நாம் தகுதி பெற்ற அத்திமரமாக ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்தினாலும் தவறிவிட்ட அத்திமரமாக இருக்கக்கூடாது. தவளைகளை கொடுத்தாலும் அந்த தவளையை பெற்ற நாம் அதற்கு பாத்திரவான்களாக நடக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.